வணக்கம்டாப்ல தேனியிலிருந்து லோலாய்ப்பல ஓட்டச்சிட்டு உன்னை விளக்கமாறு பிய்ய போகுது. நீ ஒன்றும் பிறந்தநாள் எனக்கு சொல்ல வேணாம்டா. நீ சொல்லிதே நான் பிறந்தநாள் கொண்டாடணும்னு அவசியம் இல்லைடா. ஏட்டா ஏற்கனவே நொந்து போய் உட்காந்துருக்கேன். இதில் கேக்கு அந்த அம்மாவுக்கு வாய்க்குள்ள வாய், அது அண்டா வாய். இதில் வேற இந்த வீடியோ பார்த்து விட்டு கடைசியில் என் தங்கச்சி ஊற அண்ணே என்ன திருச்சி சாதனாவுக்கு மட்டும் கேக் ஊட்டிட்டியா, எங்களுக்கெல்லாம் கேக் ஊட்டக்கூடாதா? ஒரு கூட பிறந்ததா அண்ணனா உனக்குலாம் நாங்களாம் வீடியோ போட்டிருக்கோம், கமாண்டு போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்க வேடா நீ சித்திரவதை பண்ணுற. இந்த பேப்பர் ஐடி ஆடியே இங்கே வர்றியே மாப்பிள்ளைகளா உட்கால ஓடி கொன்னே எடுத்து போடுவோம்டா. ஏன்டா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒரு வீடியோவும் சித்திரவதை பண்ணுறீங்க. நானும் பேசக்கூடாதுன்னு பார்த்தா பிறந்தநாள் அன்னைக்கு நீ டென்ஷன் படுத்தாதீங்க. போங்க போய் ஒழுங்கா எடுத்து விட்டு நல்ல வீடியோவா போட்டு விடு. பிறந்தநாள் வாழ்த்து சொல்றாராமா, பிறந்தநாள் வாழ்த்து. வணக்கம்டா மாப்பிள்ள தேனியிலிருந்து, வணக்கம்டா மாப்பிள்ள தேனியிலிருந்து பால் சாப்பிட வாரியா மேய் கோட்டி கழுதா. வணக்கம்டா மாப்பிள்ள யாரும் தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க. என்ன பழைய மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு இருக்க. போய் உங்க அண்ணன், உன் தம்பி, உங்க அப்பன் எல்லாத்தையும் உட்கார வச்சுக்கிட்டு இந்த ஆபாசமா உடைய போட்டுக்கிட்டு அப்பற கூப்பிடு வணக்கம்டா மாப்பிள்ளையா, வணக்கம்டா மாப்பிள்ள பால் குடிக்க வாடான்னு. நான் வரேன். செருப்பு பிஞ்சு போகும்டே களி பூரா எங்கிட்ட இருந்ததே வாராளுகன்னு தெரியல. ஆளுக தொடைய ஆபாசமா பேசுறது. இந்த இப்படித்தான் திருநெல்வேலிக்காரப்புல ஒரு புள்ள வச்சுக்கிட்டு இருந்துச்சு, கமாண்ட முன்னாடி வச்சுக்கிட்டு அவன் ஆபாசமா நடிக்கிறல, ஆபாசமா பேசுறது. இன்னைக்கு தான் அவளை கொஞ்சம் திருந்திட்டா, ஒரு அளவுக்கு திருத்தி வெட்டுட்டோம். உங்க அண்ணன் தம்பியில கூட்டுவா, அவங்ககிட்ட முன்னாடி பேசு. ஆறுன்னு தெரியாம நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் வெளியே வந்திருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. உள்ள ஆள் இருக்கு, கேரளா மச்சிய உள்ள இறக்கி விட்டுட்டே வந்திருக்கேன். பாத்துக்க, நான் எந்த நேரத்தில் நீ பாக்குறேன்னு பாத்துக்க. இவளெல்லாம் என்னன்னு கேட்க விட்டு போடுவேன். கேரளாவில் மச்சி இருக்கா, என் மச்சி இருக்கா, அவளை பத்தி உனக்கு தெரியாது. என்னைய காட்டி மோசமானவ சாக்கிறதா. என் பேரு நீ சொல்லியிருக்கேன்னு தெரிஞ்சிச்சுனாலே அவ உனக்கு விளக்கமாத்த கொண்டு அடிச்சிருவா. என் மச்சி இருக்கிறதாண்டியா நான் பேசாம பொறுமையா இருக்க மச்சி அப்படின்னு இருக்கா. அதனால பொறுமையா இருக்கேன். அவ பாத்துக்கிறதுனால தான் நான் பேசாம இருக்கேன். என்னை பத்தி இன்னும் தெரியல. பழைய வீடியோவெல்லாம் எடுத்து இறக்கி விட்டு பாரு, இல்லைன்னா ஓடி எங்கிட்ட இருந்து வராலும் என்னை சித்திரவதை போங்கடியாங்கிட்டு கொண்டி முடியல. இது புழைக்கிறதுக்கு போய் பிய தின்னுங்கடி பணம்.